இது ரேகாவோட பகிர்வு. ரேகா சொல்லியிருந்தாங்க, நானும் வைஷ்ணவியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மதுரை பக்கத்தில் ஒரு துணி கடை, அந்த துணி கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக அங்கே தான் வேலை பார்த்தோம். நிறைய பேசுவோம், நம்மளும் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் சீரியஸாக பேச ஆரம்பித்தோம். எப்படியே இருந்தால் எப்படி, என்ன பண்ணலாம், நம்ம ஏன் ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கக்கூடாது, நல்லா இருக்குல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி கிட்ட சொல்லும் போது வைஷ்ணவியே சொன்னான், ஆமாம் சரி நம்ம என்ன பண்ணலாம், எங்கள் அண்ணன்கிட்ட ஐடியா கேட்கலாம், அவன் ஏதாவது சொல்லுவான். ரேகாவோட அண்ணன் பேர் சவுந்தர். சவுந்தர்கிட்ட கேட்குறாங்க. சவுந்தர் சொல்கிறாரு, ஓகே இந்த மதுரை கோவில் வாசல்லாம் நிறைய க்ரௌடுங்க வரோம்ல, நீங்கள் அங்கே ஒரு புட்டு கடை மாதிரி பண்ணக்கூடாது, நல்ல ஐடியா தான்ல, எனக்கும் சமைக்க வரும், வைஷ்ணவிக்கும் சமைக்க வரும், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி யோசித்தோம். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. லவ் குரு ரொம்ப பிடிச்சிது. அப்படி இருக்கும்போது வைஷ்ணவி அடிக்கடி எங்கள் அண்ணன் சவுந்தரை பற்றி பேசுவாள். சவுந்தர் மட்டும் இல்லைன்னா இப்போ நம்ம இப்படி பிஸ்னஸே பண்ணியிருக்க மாட்டோம்ல. சவுந்தர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்ருப்பார்ல நேரம், இப்படியான ஒரு கேள்விகளை என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சு. அப்போவே புரிஞ்சிடுச்சு வைஷ்ணவிக்கு எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்குன்ட்டு. இப்படியே போச்சு நாட்கள். பிஸ்னஸ் க்ரோ ஆச்சு. நாங்கள் ஒரு 3 பிரான்ச்சாக வச்சோம். அதே புட்டு பிஸ்னஸ் தான், அது கூட பணியாரம் இது மாதிரியானது, ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்ற மாதிரி. அது நல்லா போகவோ ஒரு நாள் எங்கள் துணிக்கடை ஓனர் அண்ணன் இப்படி வந்தார். வரும்போது எங்களை பார்த்தாரு. பார்த்துட்டு இன்னும் இதை வேறு லெவலில் கொண்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கொடுத்தாங்க. நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு கடை ஆரம்பித்தோம். கடை பெரிய லெவலில் மூவ் ஆச்சு. நிறைய க்ரௌட் வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி கடை வளர்கிற மாதிரி வைஷ்ணவி மனசில் காதலும் வளர்ந்துச்சு. நான் ஒரு டைம் கேட்டேன் வைஷ்ணவி கிட்ட, உனக்கு சவுந்தரை பிடிச்சிருக்கா, எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கா சொல்லு. பிடிக்கும். உங்கள் அண்ணனுக்கும் என்ன பிடிக்குமா? நான் அதை அப்படியே சவுந்தர்கிட்ட கேட்டேன், அண்ணா நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? நம்மள யார் இல்லை. ஏன் இல்லை அதுக்காக கேட்கல, சும்மா கேட்குற சொல்ல. ஏன், என் ஃப்ரெண்டு வைஷ்ணவி இருக்கால, சரி அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கான், என்ன சொல்கிற, நிஜமாவா? யாராச்சும் இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா? இல்லை நீ சொல்லுவி, அதெல்லாம் தான் கேட்டேன். உண்மையாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். சரி அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த பதில் இப்போ நான் கேட்ட மாதிரி சொல்லியே, ஏற்கனவே அந்த லவ் இருந்து ஏதோ இப்போதான் அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிற. இல்லை உண்மையே இல்லை, பட் வைஷ்ணவி பிடிக்கும், இப்படிலாம் இருந்துச்சு லவ் குரு. அதுக்கப்புறம் வைஷ்ணவி கிட்ட கொஞ்சம் மாற்றங்கள். 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு வருஷம். அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். துணிக்கடை அண்ணன் சொல்லியிருந்தார் வைஷ்ணவி கிட்ட, மாதிரி தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் போயிட்டு பேசியிருக்கிறாங்க வைஷ்ணவி வீட்டில். இதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அது கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. வைஷ்ணவியை பார்த்துருக்குறாங்க போல இருக்கு, பிடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த விஷயம் வைஷ்ணவி என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அப்போ கூட கேட்டேன், வைஷ்ணவி உண்மையை சொல்லு, உனக்கு ஏதோ வரன் வந்ததா கேள்விப்பட்டேன், இவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், இதுதான் நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இல்லை வீட்டில் எல்லாரும் நல்ல சம்மதத்தை ஏன் விடுற அப்படின்னு சொல்கிறாங்க, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இல்லை எனக்கு பெரியவங்களோட சம்மதம். அப்போ எங்கள் அண்ணனோட கெதி? இல்லை சாரி, என்னால் எங்கள் வீட்டில் மறுப்பு தெரிவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க வைஷ்ணவி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். எங்கள் அண்ணனும் வைஷ்ணவி கிட்ட கேட்டான். வைஷ்ணவியும் அதே பதில் தான், சாரி நீங்கள் வேறு யாரையாச்சும் பார்த்துங்க. ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்டு இப்போ ஃப்ரெண்டே கிடையாது. எங்கள் அண்ணன் அப்படியே கவலையோட கண்ணீரோட குடிச்சிட்டு கஷ்டப்படுத்த நான் தான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. லவ் குரு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம். அப்போவே வேணான்னு சொல்லியிருந்துருக்கலாம். நான் எதுக்கு நான் இந்த லவ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். நானும் நல்ல பொண்ணு தானே, கல்யாணம் பண்ணிக்க, வைஷ்ணவி எனக்கு அண்ணியாக வருவா அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போச்சு. எங்கள் அண்ணன் இப்போவும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அழுதுட்டுருக்கு. லவ் குரு புரியுது. ஒருத்தங்களை உண்மையாக விரும்பிட்ட பிறகு நம்ம டக்குன்னு மனசை மாற்றிக்க முடியாது. இது நான் புத்தகமாக படிச்சுட்டே இருப்போம், இந்த பேஜ் முடிஞ்சு போச்சு, அடுத்த பேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காதல் இது ஏன் வைஷ்ணவிக்கு புரியலன்னு எனக்கு தெரியல ரேகா. ஆனால் வைஷ்ணவி அவ்வளோ முடிவு பண்ணிட்ட பிறகு மறுபடியும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியாது. காதல்ன்றது தானாக வரணும்ல. எப்போவுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக தோணும், அது தப்பு. வைஷ்ணவிக்கு அப்படி தான் தோணியிருக்கு. உங்கள் அண்ணனை கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றி பழையபடி கொண்டு வாங்க.